புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் புதிய மாநில தலைவராக வி.பி. ராமலிங்கம் தேர்வு செய்யப்பட உள்ளார். இதற்கான அறிவிப்பு நாளை முறையாக அறிவிக்கப்படுகிறது. புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சி தலைவராக இருக்கும் செல்வகணபதியின் பதவிக்காலம் முடியவுள்ள நிலையில் புதிய தலைவர் தேர்ந்தெடுப்பதற்கான வேட்புமனு தாக்கல் இன்று நடைபெற்றது. அதில் பாஜக தலைவர் செல்வகணபதி முன்மொழிய பாஜக தலைவர் பதவிக்கு வி.பி. ராமலிங்கம் மனு தாக்கல் செய்தார். மனு தாக்கலின் போது மேலிட பார்வையாளர் நிர்மல்குமார், சுரானா, அமைச்சர் நமச்சிவாயம், முன்னாள் அமைச்சர் சாய் சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார், கல்யாணசுந்தரம் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் உடனிருந்தனர். பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் பதவிக்கு தற்போதைய பாஜக தலைவர் செல்வகணபதி மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் தேர்தல் நடத்தும் அதிகாரிகளிடம் தனித்தனியாக மனு அளித்தனர். தலைவர் பதவிக்கு வேட்புமனு தாக்கல் நடைபெற்று வரும் நிலையில் வி.பி. ராமலிங்கத்தினை தவிர வேறு யாரும் தலைவர் பதவிக்கு போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்யாததால் வி.பி. ராமலிங்கம் புதுச்சேரி மாநில பாஜக தலைவராக ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் என்றும் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நாளை வெளியாக உள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரி காங்கிரஸ் ஆட்சியில் சபாநாயகராக இருந்த வி.பி. சிவக்கொழுந்துவின் சகோதரரான வி.பி. ராமலிங்கம் கடந்த 2019 இருந்து பாஜக உறுப்பினராக இருந்து 2021 மே 11ஆம் தேதி நியமன சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். பின்னர் அவர் கடந்த 2027ஆம் தேதி தனது பதவியை ராஜினாமா செய்த நிலையில் புதுச்சேரி மாநில தலைவராக பதவியேற்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.